ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கார்த்திகை பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி நிம்மதியாக வாழ விட மாட்டா போல இருக்குது. அவளை இப்போ கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு துரத்தினாலுமே கார்த்திகை உன்னை நான் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன், நீ வாழ்ந்தால் என் கூட தான் வாழணும், நீ வேறு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா கூட உன்னை கொன்று போட்டுருவான் அப்படின்ற மாதிரி எல்லாம் மிரட்டுறாங்க. அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லை நம்மளோட கார்த்திகை. ஏன்னா அவர் பிரியாவை லவ் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்முடைய பிரியாவை பார்த்திங்கன்னா நடிக்கிறத விட்டுட்டு நம்முடைய கார்த்திகை உண்மையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா வேறு லெவலாக இருக்குங்க. நம்முடைய இந்த அஞ்சலி பார்த்திங்கன்னா கடைசியில் தெருவில் பிச்சை எடுக்காத குறையா நம்முடைய பைரவி காலில் தாங்க விலக போகிறான். ஆண்டி என்னை எப்படியாவது கார்த்திக் கூட சேர்த்து வச்சுருங்க, உங்களை அந்த இலக்கிய ஏதோ ஒரு விஷயத்தில் லாக் பண்ணிட்டா போல இருக்குது, அதனால தான் நீங்கள் எனக்கு உதவி பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் தனியாக மீட் பண்ணி பேசுகிறாங்க. நம்முடைய பைரவி என்ன சொல்லுவாங்க, அவங்க எப்பயுமே கெத்துன்னு காமிச்சதுக்கு அந்த இலக்கிய என்னை லாக் பண்ணுறது, நான் தான் அவளை லாக் பண்ணி வச்சுருக்கேன், உனக்கு என்ன தெரியும், மரியாதையோட இருந்துரு, என்னால் இப்படி தரைக்குறோ பேசுகிற வேலை வச்சுக்கிட்டே நான் அவ்வளோதான், நீ கார்த்திக் கூட சேர்ந்து வாழணும் அவ்வளோதானே, அதுக்கான ஏற்பாடை நான் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் அந்த இலக்கிய கிட்ட ஒரு சேலஞ்சு விட்டு இருக்கேன். அந்த இலக்கிய ஒரு அனாத ஆசிரமம் ஆரம்பிக்க போகிறாலாம், அதுக்கான இடத்த பார்த்தாங்க. அதை நான் நடக்க விடாது, ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்க விடாது தடுத்துட்டேன். இப்போ எஸ்எஸ்கேவும் நானும் சேர்ந்து அந்த இடத்த வாங்க போகிறோம். அந்த இடத்த நான் மட்டும் வாங்கிட்டேன்னா பழையபடி வீட்டோட அதிகாரம், கம்பெனியோட சேர்மன் போஸ்ட் எல்லாம் என்கிட்ட வந்துடும். அப்போ நான் இந்த இலக்கிய வீட்டை விட்டு அனுப்பிட்டு உன்னை அந்த வீட்டில் கூப்பிட்டு உட்கார வைக்கிற அதை வரி நீ பொறுமையாரு, நீ அவசரப்பட்டு ஏதோ ஒன்று பண்ண நினச்சி பண்ணேன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கை அரோகதி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பைரவியை பார்த்திங்கன்னா நம்முடைய கௌதமி இலக்கியா மண்ணை கவ வைக்கணுங்க. அவள் மாணிக்கத்தோட இடத்த வாங்கவே கூடாது, வசமாக இந்த எஸ்எஸ்கே போலீஸ் கையில் மாட்ட விட்டு அந்த இடம் நம்முடைய கௌதம் சார் வாங்குற மாதிரி இருக்கணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய கௌதமி இலக்கியா நிரந்தரமாக அந்த வீட்டில் இருந்து இந்த பைரவை ஆட்டி வைக்க முடியும். அதே மாதிரி இந்த அஞ்சலியை திரும்ப வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வர மாட்டாங்க. நம்ம கௌதமி இலக்கியா பார்த்திங்கன்னா எவ்வளோதான் ட்ரை பண்ணி இந்த அஞ்சலியை திருத்தணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அந்த அஞ்சலி திறந்துற மாதிரியே தெரியுதுல்லைங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்முடைய கௌதம் பார்த்திங்கன்னா பிரியா நான் உன்னை என் தம்பி கூட நடிக்க தான் சொன்னேன், ஆனால் நீ இப்போ அவன் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறான், நீயும் நான் உன் அண்ணன் கையிலையும் உன் வீட்டில் கையிலையும் எல்லாருக்கிட்டையும் நான் பேசுகிறேன், நீ கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வழிக்குள்ள நம்முடைய கார்த்திக் அவருடைய லவ்வை பிரியா கிட்ட சொல்லிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காத நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த அஞ்சலிக்கு பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் கொடுக்குற அடியை நம்மளுடைய பிரியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர்றதும், அதே சமயம் இந்த அஞ்சலியை டிவோர்ஸ் பண்ணி வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதாங்க. அந்த டைமில் இந்த அஞ்சலி அவங்க அம்மா கூட சேர்ந்து ஏண்டா நம்ம கெட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த அஞ்சலிக்கு பார்த்திங்கன்னா நல்ல புத்தியை சொல்லி இந்த சிந்தாமணி வளர்த்துருந்தா இந்த அஞ்சலியோட புத்தி இப்படி போயிருக்காதுங்க. ஒழுக்கமாக நம்ம இலக்கியா மாதிரி வளர்த்துருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இலக்கியோட ஆசையை நம்ம கௌதம் சார் கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி வைப்பார் அந்த அனாத ஆசிரமத்து விஷயம் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.